கிளாஸ்ல நம்ம செட் லாங்குவேஜ்ல ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் பார்த்தோம். இப்போ இது செகண்ட் சப்டிவிஷன், செட் ஆபரேஷன்ஸ். ஸோ நமக்கு மேத்ஸ்ல ஆபரேஷன்ஸ் அப்படின்னு சொன்னாலே பிளஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன் இதெல்லாம் சொல்லுவோம். இப்போ இதை செட் ஆபரேஷன், இந்த செட்டில் என்னெல்லாம் ஆபரேஷன்ஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது யூனியன், இன்டர்செக்ஷன், காம்ப்ளிமெண்ட், ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கு. இதில் அதெல்லாம் செட் ஆபரேஷன்ஸ். ஸோ இப்போ நம்ம இதை பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த செஷனில் என்னெல்லாம் லேர்னிங் ஆப்ஜெக்டிவ்ஸ் பார்க்கணும். Learning objectives to understand the definitions, to understand and perform set operations. To understand the definitions, to understand and perform set operations. இப்போ இதில் key points பார்த்தீங்கன்னா இதில் ஒரு 7 subdivisions கொடுத்துருக்கேன். Definitions. இப்போ இதை நம்ம one by one பார்க்க போகிறோம் with examples and problems. First one, universal set. Universal set. So universal means the whole, எல்லாமே சேர்ந்தது. For example, U, so this is a symbol universal. U is equal to set up for X such that X belongs to natural number. That means U is a set, universal set. X belongs to இல்லைக்கு element எல்லாமே வந்து natural number. அப்போ 1, 2, 3, 4 up to this going on. So இது வந்து நம்ம என்ன சொல்றோம்னா is a universal set. One more example, U is equal to the set of all X such that X belongs to Z. What is Z? Z means integer. So U is equal to the set of all integers. Integers நமக்கு தெரியும், negative integers இருக்கு, positive integers இருக்கு. So it's going on -3, -2, -1, 0, 1, 2, 3. Again it's going on. இதுவே நம்ம ப்ராப்ளம்ஸ்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிமிட்டோட இதுக்கு கொடுத்துருக்காங்க. எத்தனை நம்பர்ஸ் இங்கே யூனிவர்சல் செட்டில் ஒரு 10 நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்கன்னா 10 நம்பர்ஸ், 20னா 20 நம்பர்ஸ். நான் இதில் வந்து உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். இந்த நமக்கு இங்கே என்னென்னா என்ன கொடுத்துருக்கேன்னா இட்ஸ் கோயிங் ஆன், எது வரைக்கும் நான் வந்து சொல்லலை. ஏன்னா வந்து இட்ஸ் கோயிங் ஆன் எல்லாமே நான் வந்து இன்டீஜர்ஸாக கொடுத்துருக்கேன், நேச்சுரல் நம்பர்ஸாக கொடுத்துருக்கேன், அப் டு திஸ் அப்படின்னு எதுவுமே நம்ம இங்கே போடலை. ஸோ இது யூனிவர்சல் செட். ஸோ நெக்ஸ்ட் ஒன், காம்ப்ளிமெண்ட். Complement of a set. Complement of a set. So complement அப்படின்னு பார்த்தீங்கன்னா is denoted as A, C. C means complement. A, C வந்து complement. Or இதை இன்னொன்று எப்படி denote பண்ணா A dash. இது ரெண்டுமே வந்து complement. இதோட symbol A complement or A dash. For example, A is a set. A is a set 1, 2, 4. 1, 2, 4. Universal set is given 1, 2, 3, 4, 5. So this is the universal set. Universal set la 5 elements இருக்கு. A set la 3 elements இருக்கு. இப்போ என்ன கேக்குறாங்கன்னா find A dash. That is complement. A dash கேக்குறாங்க. So அப்ப நம்ம எப்படி பண்ணனும்னா A dash is equal to universal set minus A, universal set minus A. அதாவது universal set நம்ம எழுதுறோம் 1, 2, 3, 4, 5 minus A set 1, 2, 4. மைனஸ்னா இதுல இருக்க நம்பர்ஸ் எல்லாமே இதுல கேன்சல் பண்ணணும். 1, 2, 3. ஸோ நீங்க கேன்சல் பண்ணது போக ரிமைனிங் என்ன நம்பர்ஸ் இருக்கு 4, 5. ஃபர்ஸ்ட் செட்ல என்ன ரிமைனிங் நம்பர்ஸ் இருக்கோ கேன்சல் பண்ண போக ரிமைனிங் என்ன நம்பர் ஃபர்ஸ்ட் செட்ல இருக்கோ அதுதான் A காம்ப்ளிமெண்ட். ஸோ A காம்ப்ளிமெண்ட் இந்த மாதிரி தான் நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணோம். ஸோ அப்போ இந்த A காம்ப்ளிமெண்ட்டுக்கு கண்டிப்பா யூனிவர்சல் செட் நமக்கு தேவை. ஸோ நெக்ஸ்ட் யூனியன் ஆஃப் டூ செட். யூனியன் ஆஃப் டூ செட். யூனியன் அப்படின்னா வந்து ரெண்டு செட்டை வந்து ஜாயின் பண்றது. ஸோ A செட் இருக்கு. எக்ஸாம்பிள் A is a set containing A, B, C, D. B is a set containing 1, 2, 3, 4. A set இருக்கு, B set இருக்கு. யூனியன்னா வந்து A union B. So this is called union symbol. A union B. எப்படி கண்டுபிடிக்கிறது? A union B is equal to write the A set A, B, C, D. Union. Write the B set 1, 2, 3, 4. B set. So union அப்படின்னா ரெண்டு செட்டுமே ஜாயின் பண்ணி எழுதுறோம்.
A B C D 1 2 3 4 இதான் நம்ம யூனியன் கண்டுபிடிக்கணும். சப்போஸ் இந்த ரெண்டு செட்டிலுமே சேம் நம்பர் சேம் எலமெண்ட் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம ஒன் டைம் எழுதினா போதும். அப்போ யூனியன் ரெண்டு செட்டு கொடுத்துட்டு யூனியன் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் intersection of two sets. Intersection of two sets. The same example. X is a set containing A, B, C, three elements. Y is a set containing A, C, D, E. Two sets are given. Now how to find intersection? So X intersection of the U again with intersection. This is the intersection. So X intersection Y is equal to, write the A set, X set A, B, C intersection Y set A, C, D, E. Intersection means ரெண்டு செட்டிலுமே எந்த எலிமெண்ட் காமனா இருக்கோ சேமா இருக்கோ அந்த எலிமெண்ட்ஸை எழுதணும். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா A இருக்கு, C இருக்கு, அவ்வளோதான். ஏவும் C மட்டும்தான் ரெண்டுத்துலையுமே இருக்கு. அப்போ இதுதான் இன்டர்செக்ஷன். ஸோ இந்த மாதிரி ரெண்டு செட்டு கொடுத்துட்டு இன்டர்செக்ஷன் கண்டுபிடிக்கணும்னா இந்த மாதிரி கன்ஃபைண்ட் பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் டிஸ்ஜாயிண்ட் செட். டிஸ்ஜாயிண்ட் அப்படின்னா ரெண்டு செட்டுமே கட் ஆகாது. disjoint set. Example, A is equal to 1 2 and B is equal to A B. Two sets are given. Disjoint set means A intersection B. That is a null set. This condition satisfied as a disjoint set. What is the condition? A intersection B is equal to null set, empty set. ரெண்டு செட்டுக்குமே இன்டர்செக்ஷன் பார்ட் வந்து எதுவுமே இருக்காது, நல் செட்டாக இருக்கும். அப்போ நம்ம பார்த்தோம்னா ரெண்டுத்துமே எந்த எலிமெண்ட்டும் வந்து காமனாக இல்லை. ஸோ அப்போ இது என்ன சொல்லணும்னா A and B are disjoint set. ஸோ நெக்ஸ்ட் difference of two sets. Difference means the subtraction. Difference of two sets. Example, A is equal to ABC, B is equal to ACD. Now how to find out the difference? Difference means minus. So A minus B. Write A set A, B, C minus, write B set A, C, D. So minus na என்ன பண்ணோம்னா ரெண்டு செட்லமே கம்பேர் பண்ணி ஃபர்ஸ்ட் செட் எழுதிருக்கோம் A மைனஸ் B செட். இந்த B ல இருக்க நம்பர் எலிமெண்ட்ஸும் A ல இருக்க எலிமெண்ட்ஸை கேன்சல் பண்ணுறோம். A இங்கே இருக்கு, A இங்கே இருக்கு, A கேன்சல் பண்ணுறோம். அடுத்தது C கேன்சல் பண்ணுறோம். அப்போ ரிமைனிங் இது போக ரிமைனிங் என்ன இருக்கு B. ஸோ இதுதான் A மைனஸ் B. ஸோ இந்த மாதிரி நம்ம என்ன பண்ணலாம் B மைனஸ் A கண்டுபிடிக்கலாம். B செட்டை ஃபர்ஸ்ட் எழுதுவோம் A C D மைனஸ் A B C. அப்போ B மைனஸ் ஏன்னா எது சேமாக இருக்கு அதை நம்ம கேன்சல் பண்ணுறோம். A கேன்சல் பண்ணியிருக்கோம், C பண்ணியிருக்கோம். அப்போ ரிமைனிங் பார்த்தோம்னா D மட்டும்தான் இருக்கு. அப்போ D. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் டூ செட். ரெண்டு செட்டு கொடுத்துருந்தாங்கன்னா A மைனஸ் B இப்படி கண்டுபிடிக்கணும், B மைனஸ் A இப்படி கண்டுபிடிக்கணும். ஸோ நெக்ஸ்ட் symmetric difference of sets. Symmetric difference. அப்படின்னா இதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்கு. A நம்ம ஒரு ட்ரையாங்கிள் போடுறோம் இல்லையா, டெல்டான்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் நம்ம என்ன சொல்லுவோம் சிமெட்ரிக் டிஃபரன்ஸ். A சிமெட்ரிக் டிஃபரன்ஸ் B is equal to A minus B union B minus A. இதுதான் symmetric difference of two sets உடைய formula. The triangle symbol is denoted as symmetric difference. A minus B union B minus A. இப்போ வந்து நமக்கு example A is equal to 2 4 5, B is equal to 2 6 7,
A and B are two sets. இப்போ இதுக்கு எப்படி symmetric difference கண்டுபிடிக்கிறது? நம்மளுக்கு ஃபார்முலா தெரியும். ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? A minus B கண்டுபிடிக்கணும். A minus B 2 4 5 minus 2 6 7 2 காமனா இருக்கு, வேற எதுவுமே இல்லை. ஸோ இப்போ ரிமைனிங் என்ன நமக்கு 4 5. இது வந்து என்ன இருக்கு? A minus B. அடுத்து நெக்ஸ்ட் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? B minus A கண்டுபிடிக்கணும். B minus A 2 6 7 minus 2 4 5. 2 காமனா இருக்கு, வேற எதுவுமே காமனா இருக்கு. ஸோ 7 6 7. இப்போ A minus B கண்டுபிடிச்சிட்டோம், B minus A கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் அதுக்கு என்ன இருக்கீங்க? யூனியன். அப்போ இதில் நம்ம ஃபார்முலாவில் போட போகிறோம். நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சரை வந்து ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். A symmetric difference B is equal to A minus B union B minus A. So A minus B is 4 5 union B minus A 6 7. Union என்ன சொன்ன? ரெண்டு எலிமெண்ட் ரெண்டு செட்ல இருக்க எலிமெண்ட்டையும் சேர்த்து எழுதணும். So 4 5 6 7. அவ்வளவுதான். This is A symmetric difference B. இந்த மாதிரி கண்டுபிடிக்க ரெண்டு செட் கொடுத்துட்டு symmetric difference of symmetric difference கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம கண்டுபிடிக்கணும். A minus B கண்டுபிடிக்கணும் ஃபர்ஸ்ட், B minus A கண்டுபிடிக்கணும், அடுத்தது அந்த ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இப்போ நம்ம டெஃபினிஷன்ஸ் எல்லாமே பார்த்தோம். யூனியன் ஆஃப் டூ செட்ஸ், இன்டர்செக்ஷன் ஆஃப் டூ செட்ஸ், காம்ப்ளிமெண்ட், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், டிஃபரன்ஸ் ஆஃப் டூ செட்ஸ், இது எல்லாமே பார்த்தோம் இல்லைங்களா? அதே மாதிரி அதுக்கான எக்ஸாம்பிள்ஸும் பார்த்தோம். ஸோ அது ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் வந்து உங்களுக்கு ஹோம்ஒர்க் செக்ஷனில் கொடுத்துருக்கேன். இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஃபர்ஸ்ட் ஒன், ஃபைண்ட் A யூனியன் B அண்ட் A இன்டர்செக்ஷன் B. டூ செட்ஸ் ஆர் given. ரெண்டு செட் கொடுத்துருக்காங்க. அதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கணும்? யூனியன் ஆஃப் டூ செட்ஸ் A யூனியன் B கண்டுபிடிக்கணும், A இன்டர்செக்ஷன் B கண்டுபிடிக்கணும். அடுத்தது நெக்ஸ்ட் சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட் பில்டர் ஃபார்மில் கொடுத்துருக்கேன். அப்போ இந்த செட் பில்டர் ஃபார்ம் நீங்கள் என்ன பண்ணணும்? ரோஸ்டர் ஃபார்மாக மாற்றணும், எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கணும். ரோஸ்டர் ஃபார்மை மாற்றிட்டு அதுக்கப்புறமா அதுக்கு A யூனியன் Bயும் A இன்டர்செக்ஷன் Bயும் கண்டுபிடிக்கணும். அப்புறம் செகண்ட் ப்ராப்ளம், இஃப் யூனிவர்சல் செட் யூனிவர்சல் செட் கொடுத்துருக்காங்க, A set and B set are given. So find A union B. இது easy. A வும் B யும் வச்சு யூனியன் கண்டுபிடிச்சிடுவோம். A union B the whole dash. A union B the whole dash நான் என்ன சொல்லியிருக்கேன்? dash அப்படின்னாலே யூனிவர்சல் செட் அதோட கம்பைன் பண்ணுறோம். A union B கண்டுபிடிச்சிட்டு அந்த ஆன்சரை யூனிவர்சல் செட்டோட கம்பேர் பண்ணி கண்டுபிடிச்சிங்கன்னா that is A union B the whole dash. அடுத்தது A intersection B கண்டுபிடிங்க. அதுக்கப்புறம் A intersection B the whole dash. அந்த ஆன்சரை யூனிவர்சல் செட்டோட கம்பேர் பண்ணி கேன்சல் பண்ணி கண்டுபிடிங்க dash. Okay, next third. If A set and B, four sets are given. A, B, C, D. Four sets are given. Now the difference of two sets. Very simple problem. A minus B கண்டுபிடிக்கிறோம். So A set, B set கொடுங்க. நமக்கு எப்படி காம்ப்ளிமெண்ட் ஆஃப் செட் எப்படி போட்டோம், அதே மாதிரி டிஃபரன்ஸ் ஆஃப் செட் எப்படி போட்டோமோ அந்த மாதிரி இங்கே A minus B கண்டுபிடிக்கணும், B minus C, C minus D and B minus A. Next, find the symmetric difference between the following set. இப்போ லாஸ்ட்டாக நம்ம பார்த்தது symmetric difference. A symmetric difference equal to A minus B union B minus A. ஃபார்முலா சொன்னோம் இல்லையா? இப்போ இந்த ரெண்டு சம் கொடுத்துருக்கேன். இந்த ரெண்டு சம்முமே லாஸ்ட்டாக நம்ம போடுற மாதிரி symmetric difference ஃபார்முலாவில் சப்ஸ்டிட்யூட் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். Thank you students. Next class பார்க்கலாம்.